ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala Samayal. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவுலையும் செஞ்சுக்கலாம். 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்படி கொதித்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் வரும். இப்போ அந்த சுடு தண்ணியை ஒரு மரக்கரண்டி வச்சு அந்த மாவில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அந்த 1 டம்ளர் தண்ணியும் உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கோங்க. அப்புறம் இது கூட நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெசரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு. நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு பாருங்கள் எப்படி விரிசல் இல்லாமல் இருக்குது. இப்படி செஞ்சால் கொழுக்கட்டை நல்லா வரும். மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ பூர்ணம் செய்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் வெறும் தேங்காய் எடுத்திருக்கேன் 1 கப், ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா பெசரிக்கலாம். தேங்காய் போட்டுக்கிறேன், வெல்லம் போட்டுக்கிறேன், ஏலக்காவை இடித்து போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஆவியில் வேகிறதுனால நீங்கள் அடுப்பில் போட்டு கிளறணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு செய்கிறத பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச மாவுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு குழி செஞ்சு சுற்றி எல்லா பக்கமும் இது மாதிரி மெலிசாக விரித்து விட்டுக்கோங்க. நம்ம சுடுதண்ணி போட்டு பிணைஞ்சி வச்சதில் பாருங்கள் மாவு விரிசல் இல்லாமல் விழுந்திருக்கு. கீழே வச்சா கூட அது உடையாது. இதுக்குள்ளே பூர்ணம் வச்சிடலாம். ஒரு அளவான பூர்ணம் வச்சு ஓரங்கள்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கொழுக்கட்டை அச்சில் செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி கொழுக்கட்டை அச்சிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த உருண்டையை உள்ளே வச்சு ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டுருங்க. நடுவில் கொஞ்சம் பூர்ணம் வச்சுக்கோங்க. பூர்ணம் வச்சு இதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து தட்டி அதை மூடி விட்டுருங்க. அந்த மாவோட கீழ்ப்பாகத்தை ஒரு அமுக்கி இப்போ அந்த அச்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக இது மாதிரி ஒரு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்ச கொழுக்கட்டையை இப்போ இட்லி பானையில் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொழுக்கட்டை செஞ்சிட்டோம்ல. இதை செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். கடையில் விற்கிற மாவில் நம்ம எப்படி விரிசல் இல்லாமல் சாஃப்டாக கொழுக்கட்டை செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.